அப்போ சட்டமாக வரலை, ஆனால் கிரைசிஸ் வந்துருச்சு, சிக்கல் வந்துருச்சு, வழக்கு வந்துருச்சு. அப்போ உச்சநீதிமன்றம் 142 தலையிட்டு ஒரு உத்தரவை வழங்க முடியும். அந்த உத்தரவு சட்டமாகவே கருதப்பட வேண்டும். எப்போ வரைக்கும்? புதிய சட்டம் பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்படும் வரை. அப்ப என்ன அர்த்தம்? புதிய சட்டம் பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டுட்டா உச்சநீதிமன்ற உத்தரவு காலாவதி ஆயிரும், அந்த சட்டம் தான் செல்லும். சட்டமே இல்லாத போது உச்சநீதிமன்றம் ஒரு சட்டம் மாதிரி ஒரு விஷயத்தை பிறப்பிக்க முடியும். இது 142. இதுல என்ன முக்கியமான விஷயம்? கேன் தி எக்ஸைஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனல் பவர்ஸ் அண்ட் ஆர்டர்ஸ் பை த கவர்னர் அண்ட் பிரசிடென்ட் பி சப்ஸ்டிடியூட்டட். ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் கொடுக்கக்கூடிய அதிகாரம் உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய இந்த 142 அதிகாரத்தின் கீழே மாற்றி அமைக்க முடியுமா? ஆளுநருடைய அதிகாரத்தை விட, குடியரசுத் தலைவருடைய அதிகாரத்தை விட உச்சநீதிமன்றம் ஆர்டிகல் 142 கீழ் இந்த அதிகாரத்தை எடுத்துக்கொள்ள முடியுமா அப்படிங்கிறது ஒரு புரிந்து கொள்வதற்கான கேள்வி. அங்கு பதில் என்ன சொல்லப்பட்டது? நோ, எடுத்துக்கொள்ள முடியாது. த எக்ஸசைஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனல் பவர்ஸ், அரசமைப்புடைய அதிகாரங்கள் இருக்கக்கூடியது, and the orders of the by the president and governor cannot be substituted by this court in any manner under article 142 of the Constitution of India. அரசமைப்பின் 142வது பிரிவின்படி ஆளுநருடைய அதிகாரமும் குடியரசுத் தலைவருடைய அதிகாரமும் எந்த வகையிலுமே நீதிமன்றத்தால் எடுத்துக்கொள்ள முடியாது.